ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய, பதிவு பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனா கூட அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து ஒரு ஏக்கர், 1.25 ஏக்கர், 1.5 ஏக்கரு ரோட் டச்சிலே, அதுவும் நல்ல ரெட் சாயில் மண்ணாக வேணும்னு கேட்டிருந்தீங்க. அதுவும் கிணறு வசதியுடன் சேல்ஸுக்கு இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் ஆவரேஜான பட்ஜெட்டில் இருந்தாலே போதும், ரொம்ப ஹை பட்ஜெட்லாம் வேணாம். கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் ரோட் டச்சில் ஒரு ஏக்கர் இருந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக சூட் ஆகுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, கிணறு போர் இருக்கா, சர்வீஸ் இருக்கா, தார் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ இருக்குது, எல்லாம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. அந்த வரப்பு தெரியுது பார்த்தீங்களா, அந்த வரப்பில் இருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி ஃபுல்லாக வந்து பயிர் பண்ணியிருக்காங்க. லேண்டு ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக இருக்குங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட், பரப்பளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 ஏக்கர் இருக்குங்க. 1 ஏக்கர் புஞ்சை நிலங்க. நல்ல ரெட் சாயிலான லேண்டு, கிளியர் டாக்குமெண்ட்டோடு இருக்குது. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குங்க. ஸோ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த வரப்பு அப்படியே ஃபுல்லாக வருங்க. நல்ல ஸ்கொயரான லேண்டுங்க. லேண்டு பார்க்குறதுக்கு நல்லா உங்களுக்கு ஒரே ஸ்கொயராக கேக்கு மாதிரி இருக்கும். சிங்கிள் ஓனர் தாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனர், சிங்கிள் சிக்னேச்சர் தாங்க. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாம். எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. மண் வந்து நல்லா சூப்பரான மண்ணுங்க. நீங்கள் எது போட்டாலும் நல்லா சூப்பராக வரும் இந்த மண்ணில் உங்களுக்கு. இவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தர்பூசணி பயிர் பண்ணியிருக்காங்க. வாட்டர் மெலான் வந்து போட்டிருக்காங்க, தர்பூசணி. ஸோ எனி டைம் தண்ணி இருக்குங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நீர்வளமான லேண்டு உங்களுக்கு. எனி டைம் இந்த லேண்டில் வந்து தண்ணி இருக்கும். ஒரு கிணறு இருக்குங்க. நம்ம லேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணறு இருக்குது. 1 ஏக்கருக்கு வந்து தனி கிணறு கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேருங்க. ஸோ கண்டிப்பாக இந்த லேண்டை மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கிணறு இருக்குது. இப்போ எடுக்கிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மதியான டைமில் எடுத்தது. அதனால் மேபி உங்களுக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா மண் கலர் வந்து லைட்டாக பிளாக் கலர் ஷேடு மாதிரி தெரியலாம். பட் ஆனால் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து பகல் டைமில் எடுத்தது. இது மதியான டைம் எடுத்ததுனால அந்த வெயில் ஷேட்னால உங்களுக்கு வந்து மண் லைட்டாக கருப்பாக தெரியலாங்க. பட் ஆனால் லேண்டோட மண் சாயில் வந்து நல்ல ரெட் சாயிலான மண் உங்களுக்கு. நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே வந்து நெல் பயிர், கரும்பு, வேர்க்கடலை, உளுந்து எல்லாம் பயிரும் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா சூப்பரான லேண்டுங்க. எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்கன்னா தாம்பரம், செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர் நியர்பையில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக், மதுராந்தகம் தாலுக்கா, மேல்மருவத்தூர் நியர்பையில் தான் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. மருவத்தூர்லேருந்து ஒரு 15 நிமிஷத்தில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. ஸோ ஜிஎஸ்டி ரோடுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க வரும். 17-18 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் NH ஜிஎஸ்டி நூறடி பைபாஸ்லேருந்து இந்த லேண்டுக்கு ரீச் ஆகிடலாம். ஸ்டேட் பைபாஸ்க்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2.5 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 2.5 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. வில்லேஜுக்கும் லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் தாங்க வரும். பட் ஆனால் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கைனிலே வீடு கட்டின்னு தங்குவாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் வந்து ஸோ பர்மனெண்ட்டாக வந்து கைனிலே வீடு கட்டிட்டு தங்குவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க.
அது மாதிரி ஒரு 4-5 வீடு வந்து நம்ம லேண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் பக்கத்தில் பின்னாடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 வீடு வந்து அவங்க அங்கேயே பர்மனெண்ட்டாக வீடு கட்டி ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்களும் இந்த லேண்டை வந்து பை பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பயமும் இல்லாமல் நீங்களும் இங்கே வீடு கட்டிட்டு கண்டிப்பாக ஸ்டே பண்ணலாங்க. ஃபார்மிங் பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம், நீங்கள் ஃபார்ம் ஹவுஸாக டெவலப் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க. தார் ரோடு ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160லேருந்து 170 அடிக்குள்ளே வருங்க. 160லேருந்து 170 ஃபீட்டுக்குள்ளே வரும் தார் ரோடு ஃப்ரண்டேஜ். கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. சூப்பரான லேண்டு. நீங்கள் இந்த லேண்டை வந்து பை பண்ணிட்ட அப்புறம் ஒரு மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரி வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் சின்ன வீடு கட்டிட்டு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பண்ணணும், ஃபென்சிங் போட்டு நல்லா ஃபார்ம் லேண்டாகவும் டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை அது மாதிரி வைக்கணும், ஒரு கோழி பண்ணைக்காக லேண்டு தேடிட்டுருக்கீங்க, இல்லை ஒரு ஆட்டு பண்ணைக்கு, மாட்டு பண்ணைக்கு தார் ரோட் டச்சிலே லேண்டு தேடிட்டுருக்கீங்கன்னா இந்த லேண்டு வந்து கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார்ம் லேண்டுக்கும் பண்ணைக்கும் நல்ல ஒரு சூப்பரான லேண்டுங்க. அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப்டான லேண்டு. நீங்கள் என்ன பயிர் வேணாலும் பண்ணிக்கலாங்க. ஸோ வந்து இந்த லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பைப்லைன் கனெக்ஷனும் இருக்குங்க. ட்ரிப் இரிகேஷன் மெயின் பைப்லைன் வாலும் போட்டிருக்காங்க. பைப்லைன் கனெக்ஷனோடு இருக்குது. ஒரு கிணறு இருக்குங்க. சர்வீஸ் மட்டும் இல்லை, கிணறு எடுத்திருக்காங்க. ஸோ சர்வீஸ் எதுவும் இல்லை. நீங்கள் இந்த லேண்டை பை பண்ணிட்டீங்கன்னா கிணறு வந்து கொஞ்சம் ஆழம் பண்ணிட்ட அப்புறம் சர்வீஸ் வாங்கிட்டிங்கன்னா நல்லா சூப்பராகிடுங்க. ஏன்னா ஒரு ஏக்கர் வந்து கிடைக்கிறதுலாம் ரொம்ப ரேரு. அதுவும் தார் ரோட் டச்சில் இது மாதிரி ஒரு ஃப்ரண்டேஜோடு உங்களுக்கு கிடைக்கிறதுலாம், அதுவும் ஜிஎஸ்டிலேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க. ஸோ டவுனுக்கும் இந்த லேண்டுக்கும் டவுனு பஜாருக்கும் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு ஒரு 4-4.5 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய பஜாரு, டவுனு, சிட்டி இருக்குங்க. அந்த சிட்டி டவுனில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், ஆர்டி ஆஃபீஸு, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு எல்லாமே இருக்குங்க. நல்ல சூப்பரான பெரிய டவுன் உங்களுக்கு. பஸ் போர் ரூட்டுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தாங்க வரும். 2 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்லேயே பஸ் போர் ரூட் இருக்குங்க. ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டு. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பனை மரம் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் 2 தேக்கு மரமும் இருக்குது. ஸோ இந்த லேண்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா வந்து தார் ரோட் டச்சிலேயே 1 ஏக்கரு கம்மியான பட்ஜெட்டில் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 23 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த 1 ஏக்கரோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து 23 லட்ச ரூபா சொல்கிறாரு. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு சீக்கிரமாக டாக்குமெண்ட்லாம் வெரிஃபை பண்ணிட்ட அப்புறம், டாக்குமெண்ட்லாம் கிளியர் டாக்குமெண்ட்டோடு தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் செக் பண்ணிட்ட அப்புறம் சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அக்ரிமெண்ட் போடாமல் மேக்ஸிமம் ஒரு 2 வாரத்துக்குள்ளேயே இல்லை 10 நாளுக்குள்ளேயே சீக்கிரமாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா டோட்டல் ப்ரைஸ் வந்து ஒரு 22,50,000 ரூபா ஃபைனல் ப்ரைஸாக பண்ணலான்னு சொல்லியிருக்காரு. 1 ஏக்கர் இருக்குங்க. ஃபைனல் ப்ரைஸாக 22,50,000 ரூபா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். ஓகேன்னா நம்ம ஓனர்கிட்டே டேரெக்டாக பேசிக்கலாங்க. ஓனர்கிட்டே நான் கால் பண்ணி தரேன். நீங்களே கூட டேரெக்டாக ஓனர்கிட்ட கால் பண்ணி பேசிக்கலாங்க. லேண்டு பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்கும். பக்கத்துலேயே பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குது. இவங்க தர்பூசணி பயிர் பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து நெல், கரும்பு எல்லாம் பயிரும் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நேரடியாக வந்து பாருங்கள். டோக்கன் அட்வான்ஸோடு வாங்க. நீங்கள் சைட்டு பார்த்துட்டு ஓகேன்னா நீங்கள் அப்பயே புக்கிங் பண்ணிங்கன்னா இந்த சைட்டை வந்து யாருக்கும் காமிக்க மாட்டோங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நேரடியாக வாங்க, ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. பைப்லைன் கனெக்ஷனோட நல்ல ஒரு சூப்பரான லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்கு தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே. வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது டீட்டெயில் வேணாலும் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த லேண்டு எதாவது டீட்டெயில் வேணால் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க. கிணறு வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ தண்ணி இறைக்காதனால பார்த்தீங்கன்னா மேபி கலர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஆனால் நீங்கள் தண்ணி இறைச்சிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி கலர் இருக்காதுங்க. கொஞ்சம் லைட்டாக கலங்களாக இருக்குது. ஏன்னா அவங்க தண்ணி யூஸ் பண்ணலை. தண்ணி வந்து இறைக்காதனால உங்களுக்கு வந்து தண்ணி இந்த கலரில் இருக்குது. நீங்கள் இறைச்சிங்கன்னா தண்ணி டெய்லியும் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த கலர் வந்து உங்களுக்கு மாறிடுங்க. இது மாதிரி இருக்காது. ஸோ நல்ல பெரிய கிணறு உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த கிணறு வந்து ஜஸ்ட்டு நீங்கள் சைடு மட்டும் இன்னும் லைட்டாக எடுத்து நீங்கள் நல்லா இந்த கிணறை ரெடி பண்ணி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இந்த கிணறு கண்டிப்பாக ஒரு 5 ஏக்கர்
ஏக்கருக்கு மேலே தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பாருங்கள், சூப்பரான லேண்டு, ரெட் சாயிலான மண்ணுங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாங்க. நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க, எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு ரீப்ளே பண்ணிடுறேங்க, கால் பண்ணிடுறேன். சூப்பரான லேண்டு, திரும்பி சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டுக்கெலாம் கிடைக்காதுங்க. அதுவும் மருவத்தூர்லேருந்து ஒரு 15 நிமிஷத்து டிரைவ்லேயே இந்த லேண்டு வந்து லொக்கேட்டாக இருக்குங்க. ஜிஎஸ்டி ரோடெலாம் பக்கத்தில் இருக்குது. வேறு ஏதாவது கான்டாக்ட் நம்ம